நான் சைதாப்பேட்டைன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆந்தோப்பு ஸ்கூல்ல வெறும் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்ச பையன் அடுத்து எப்படி எப்படி இந்த வந்து இடத்துக்கு வந்தாரு? என்னுடைய முதல் வேலை பார்த்தீங்கன்னா, நான் வந்து கல்யாண மண்டபத்துலலாம் வந்து தண்ணி ஊத்துறது தான் என்னோட வேலை. தமிழ்நாட்டில் இருக்க நிறைய கல்யாண மண்டபத்துக்கு போயிருக்கேன். எங்கள் அம்மாவோட கால் பார்த்தீங்கன்னா சொதன்னு இருக்கும். ஏன்னா அவங்க தண்ணியிலே இருப்பாங்க. துணி துவைக்கிறது, சாமான் தள்ளுறது. எங்கள் அப்பாவோட கால் பார்த்தீங்கன்னா காப்பு காய்ச்சிரும். ஏன்னா அவர் வந்து சைக்கிள் ரிக்ஷா ஓட்டி அவரோட கால் வந்து காப்பு காய்ச்சிரும். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி ஏர்லியாக ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறதுன்றது தான் வந்து என்னோட கனவாக இருந்தது. என்னுடைய பர்பஸாகவும் இருந்தது. அதை நான் வந்து என்னோட 23வது வயசில் வந்து நான் அச்சீவ் பண்ணேன். ஒரு 60 வருஷம் நம்ம வாழ்றோம்னா ஏதோ ஒரு 5 வருஷமோ ஏதோ ஒரு 10 வருஷமோ தான் அவங்களோட ஒட்டுமொத்த லைஃபை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா நீ வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக வந்து என் கூட சேர்ந்துக்குன்னு சொல்லிட்டு சொன்னார். நான் வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப சிரமப்படுறப்ப நிறைய பேருக்கு கை கொடுத்தது Data data entry. entry ஆமா. operator தான். எனக்கெல்லாம் அதுதான். நீங்க சைதாப்பேட்டைன்னு சொன்ன உடனே எனக்கு அதெல்லாம் தான் ஞாபகம் வந்துச்சு. அது வந்து எங்கள் வீட்டில் ஒரு பெரிய டிஸ்கஷன். 500 ரூபா எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறான். இது உருப்படாதான்றது வந்து செகண்டரி. அதாவது 500 என்ன மாதம் 2 இயர்ஸ் வந்து நீ படிக்கணும் அப்படின்னு. எது பத்தின படிப்பது? பிஜிடிசிஏ நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டைமில் பிஜிடிசிஏன்றது ரொம்ப காமனான சேல் அந்த சேம் போட். நான் டிசிஏ ஃபாக்ஸ் ப்ரோவா ரைட். 22 வருஷம் ஆச்சு. ஆனா சதாசிவன் ஒருத்தர் சொல்றீங்க, பார்த்திபன் ஒருத்தர் சொல்றீங்க. பக்கத்துல உட்காந்து நான் டேட்டா என்ட்ரி அடிச்சிருக்கேன், என்ன நீங்க கவனிக்காம விட்டுருக்கீங்க, நானும் உங்களை கவனிக்காம விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய சேலஞ்ச். இப்போ நீங்க சொன்னது இருக்குல்ல, நிறைய பேர்கிட்ட ஸ்கில் இருக்கு, ஆனா அதுக்கான எஜுகேஷன் இல்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு எஜுகேஷன், ஒரு டிகிரி வழியாக தான் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன்னு நான் ஊருக்கு சொல்ல முடியும். பிசிஎஸ் கிரியேட் பண்ணதுக்கான ரீசனே வந்து டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் த பீப்புள் லைக் மீ, பிகாம், பிஎஸ்சி, பிசிஏ, வாட் எவர் மேபி தேர் அண்டர் கிராஜுவேட் தட் தேவ் கான் த்ரூ. அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து we get them in, we train them and we give them the opportunity. இங்கே வந்து நாங்கள் ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர் தான் மெயின்டைன் பண்ணுறோம். எங்களுதில் வந்து மேனேஜர்ன்ற கேட்டகரியே கிடையாது. எல்லாருமே வந்து மோஸ்ட்லி இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், இல்லைன்னா சீஃப் ஆர்கிடெக்ட்ஸ், அவ்வளோதான் எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹையரார்க்கிலாம் ஒன்றும் கிடையாதா? ஹையரார்க்கி. இதெல்லாம் திட்டமிட்டு செஞ்சது அதில் உங்களுக்கு அமைதா? இல்லை தெரியும் தான். அவரை பற்றி நான் சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருந்தேன். அந்த அடிப்படையில் தான் இந்த இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சது. அது என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்லேருந்து பிறந்து ஒரு ரேக்ஸ் டு ரிச்சஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சைதாப்பேட்டையில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு ஆள், இப்போ 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் கல்லூரிக்கு போக முடியாத ஒரு நபர், யூரோப்பில் வந்து ஒரு பெரிய கம்பெனி நிறுவி அடுத்தடுத்து ஆஸ்திரேலியா அப்படின்னு பல இடங்களுக்கு பெனிட்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே ஒரு 60 வயசு கிட்ட போயிருக்கும், இல்லை ஒரு 50 வயசு இருக்கும் அப்படின்னு நினச்சா, நேரில் வந்து சந்திக்கிறப்ப ஷாக்கிங் ஒரு சின்ன பையனை காட்டினாங்க. அதனால தான் இந்த டீட்டெயிலை நான் சொல்கிறேன். எனக்கு இருக்க ஷாக் உங்களுக்கும் இருக்கலாம். சைதாப்பேட்டைக்காரர் பெரிய லெவலில் வரணும்னா இட்ஸ் குட் ஒன். ஆக்சுவலாக இப்போ இது வந்து இந்த எண்டு, இப்போ நேர் ஆப்போசிட்டில் அடுத்த எண்டுக்கு போவோம். இப்போ எங்கே இருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்போ வந்து நான் நெதர்லாண்ட்ஸில் இருக்கேன். லைக் யூ செட், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் பேசிஸ் கிளவுட் சொல்யூஷன்ஸ். இந்த கம்பெனி வந்து we are at the moment 160 people operating in majorly in Netherlands, India and Australia. But இப்போ ரீசெண்டாக வந்து we also started in UK and US. So we are just getting into the US market. But so far we are very familiar in the European space. உங்களுடைய நிறுவனத்துடைய அடிப்படை வேலை என்ன பண்றீங்க ஆக்சுவலாக? உங்களோட நிறுவனத்தில் வந்து SAPன்ற டெக்னாலஜி வந்து that is what gave me the life. நான் வந்து ஒரு 2001-2 டைமில் வந்து I got into SAP. So that's the technology I am passing it on to the next generation. SAPல தான் வந்து we provide transformation services for all our customers globally.